நம்ம யூத்தெல்லாம் நிறைய பசங்க என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர்மா நம்ம கடைக்கு போகணும், ப்ரைஸ் டேக் பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள்லாம் கடைக்கு போனால் அந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸை பார்ப்பீங்களா இல்லையா? பார்ப்போம். இப்போ நான் என்னை பற்றியே சொல்கிறேன், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. 50% ஆஃபர் இருக்கா, ஒரு அன்லிமிட்டெடில் ரெட் அலர்ட் சேல் இருக்கா, இந்த நியூ மந்தோட சேல் இது இருக்கா, ஏதாவது ஒரு கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போமா இல்லையா? கண்டிப்பாக பார்ப்போம். நான் இந்த மாதிரி டைப், ஏதாவது கம்மியாக நமக்கு கிடைக்குமா. நம்ம உடுத்துகிற சாரிக்கு ரொம்பலாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது. மினிமலாக நம்ம 500க்கு மேலே ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கக்கூடாதுன்றதை நான் ரொம்ப நாளாக எனக்கு மொத்தம் கிடைக்கிறதெல்லாம் கிஃப்ட்ஸாக இருக்கும். அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய தௌசண்ட்ஸாக இருக்கும். அப்போ நான் என் மைண்டில் யோசிப்பேன், அதை காசாக நீங்கள் கொடுத்தா நான் அதை யூஸ் பண்ணிக்க, நீங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸாக கொடுக்குறீங்க, அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் சர்ச்சுக்கு போட்டு வரணும்னு வேறு சொல்லி வெயிட் வேறு பண்ணுவாங்க. ரொம்ப எம்பாரஸ், கிஃப்டாகவும் கொடுக்க முடியாது, போட்டே தீரணும். ஸோ அந்த மாதிரி தேவன் ஆசீர்வதிக்கிறார் சில பேர். ஹல்லேலூயா for that. Thank you for the blessing God has given. நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வாங்கணும். நல்லதா இல்லையா? 10,000 ரூபாய் அந்த புடவை, நான் என்ன பண்ணுவேன், அதை நல்லதா கெட்டதா? நம்ம பட்ஜெட் 1000 தான் இருக்கும். அந்த 10,000 ரூபாய் ட்ரெஸ்ஸு பிடிக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 10,000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு ட்ரெஸ் தேவையான்ற மனப்பான்மை. இப்போ இந்தியன் லேடிஸ் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பைசாவை மிச்சப்படுத்தி நம்ம பிள்ளைங்க ஃபீஸ் அது இதுன்னு நம்ம அப்படி இது பண்ணுவோம். ஆனால் இந்த தம்பி என்கிட்ட அவர் சொல்கிறார், ஒரு துணி வாங்கும்போது ப்ரைஸ் டேக், நிறைய டைம் நான் துணி எடுத்துருவேன். அந்த தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப கிரியை செஞ்சிச்சு. நான் துணி எடுத்துருவேன், ஆனால் அது என்னோட பழக்கமாக என்னான்னு தெரில, அந்த துணியை ரசிக்கிறத ஃபஸ்ட்டு நான் ப்ரைஸை தான் ரசிப்பேன். ஐயோ இது நமக்கு அஃபோர்டபுளாக, இது நமக்கு இன்றைக்கி தேவையா, என்கிட்ட 5 இருக்கே, இது ஒன்று எக்ஸ்ட்ரா எனக்கு வேணுமா, வேணாம் அப்படின்னு 3 டைம் 4 டைம் நான் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, கடைக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல முறை நான் ஓகே இது தேவையா, எனக்கு தேவை இருக்கா அப்படி யோசிப்பேன். நேற்று அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் சொன்னாங்க, ஒரு வேளை உனக்கு ப்ரைஸே பார்க்காம நீ ட்ரெஸ்ஸை வாங்கி அந்த அளவில் நீ இருக்கணும்னு நீ நினச்சிட்டா, டைமை பார்க்காத உழைக்கிறதுக்கு டே அண்ட் நைட் நீ உழைச்சி காட்டு, நீ உயர்ந்து காட்டு. நீ எந்த கடைக்கு போனாலும் உனக்கு யாருமே உனக்கு எதிராக நிற்கவே முடியாது. நீ எங்கே வேணாலும் போகலாம், எந்த தேசத்தில் வேணாலும் போய் உனக்கு செலக்ட் பண்ணலாம். கார் வேணுமா, துபாய் தான் வேர்ல்டு மார்க்கெட், அங்கே போய் நீ கார் வாங்கிட்டு வர முடியும், யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? நீ டைமே பார்க்காம உழைக்க கற்றுட்ட. ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். தேவன் வார்த்தை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்.